விடிய ஆட்சியில் காவல்துறையில் உள்ளோரே கள்வராக அவதாரம் எடுப்பார்கள் என்பதைத்தான் அன்றே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனது பாடலில் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்கிறார்கள் இந்த பாடலை கேட்பவர்கள். வேலியே பயிரை மேயும் கதையாக பொம்மை முதல்வரின் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் போலீசாரே சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட தலைமை காவலருக்கு காப்பு மாட்டியுள்ள சம்பவம் இதனை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. பொள்ளாச்சி மகிடாம்பட்டியைச் சேர்ந்தவர் சபரி. தலைமை காவலரான இவர் கோவை செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் இருந்து பணி மாறுதல் பெற்று விடுப்பில் உள்ளார். இந்த நிலையில்தான் செயின் பறிப்பு புகாரில் அவரை பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பொள்ளாச்சி மாக்கினாம்பட்டி மற்றும் பாலமநல்லூர் பகுதியில் மகேஸ்வரி மற்றும் அம்சவேணி ஆகிய 2 பெண்களிடம் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்து செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் விசாரணையின் இறுதியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட தலைமை காவலர் சபரியை கைது செய்திருப்பதோடு அவரிடம் இருந்து 8 சவரன் நகையை பறிமுதல் செய்துள்ளனர். சமூக விரோதிகளால் நிகழும் வழிப்பறி உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களில் இருந்து தங்களை காத்து கொள்ள பொதுமக்கள் காவல்துறையை நாடுவார்கள். ஆனால் விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையைச் சேர்ந்தவர்களே வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை, மணல் திருட்டு, கொலை என வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டால் யாரிடம் சென்று நீதி கேட்பது என்று குமுறி போயிருக்கிறார்கள் தமிழக மக்கள். தனது கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையையே ஒழுங்காக நிர்வாகம் செய்ய முடியாத பொம்மை முதல்வரால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதோடு இன்னும் என்னென்ன இன்னல்களுக்கு ஆளாக வேண்டுமோ, இதற்கெல்லாம் என்றைக்கு விடிவு காலமோ என கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள் பொதுமக்கள்.